श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् குருபரம்பராயே நமः. போன ஸ்லோகத்துல மாயை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், அவ பகவரூப அஜ்ஞானமா அதை சொல்லணும் அப்படின்னா அவ சொன்ன அத்வைதிகள் அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சுட்டார். இப்போ வேற ஒண்ணு ஆக்ஷேபிக்கிறா அவ. ஏற்கனவே ஜீவசரத்துல ஒரு விஷயம் பார்த்திருக்கோம், பரிணாம அத்வைதவாதம்னு ஒரு வாதம் இருக்கு. அது சங்கராச்சாரியருக்கு முன்னாடி பர்த்ரு பிரபஞ்சர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய பட்சம் அது. அந்த பட்சத்தையே சங்கராச்சாரியரே கண்டனம் பண்ணிருக்கார். அவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பாருங்க, பிரம்மம் ஒண்ணுதான், ஆனால் அந்த பிரம்மம் தோஷமற்றது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. தோஷமற்றதுன்னு சொல்லச்ச அத தோஷத்தோட கூறினதுன்னு சொன்னோம்னா தப்பு இல்லையா? தோஷத்தோட கூறினது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தவறு. அது அதனால ஸ்ருதி தோஷமற்றதுன்னு சொல்லிச்சுன்னாக்கா அது தோஷமற்றதுன்னு தான் அப்பயே தான் எடுத்துக்கணும். தோஷம் அற்றதுன்னு சொல்லச்சே தோஷத்தோட கூடினதுன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அதனால இப்ப என்ன சொல்றது, பிரம்மத்துக்கு தோஷம் இல்லை, நிரவத்தியம் அப்படின்னு சொல்றது. அதனால அவ என்ன பண்ணிட்டான்னாக்க பிரம்மம் தன்னுடைய அவித்யினாலேயே சம்சரிக்கிறது, தன்னுடைய வித்யினாலேயே மோட்சத்தை அடைகிறது அப்படின்னு ஒண்ணு ஒத்துண்டா. இதுல ஸ்வ அவித்யா அப்படின்னா தன் விஷயமான அவித்யை அப்படின்னு அர்த்தம். தன் விஷயமான அவித்யை, அதனால தன்னுடைய அதே மாதிரி தன்னுடைய வித்யை தன்னுடைய ஞானம் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய அவித்யினால தானே சம்சரிக்கிறது, தன்னுடைய வித்யினால தானே மோட்சத்தை அடைகிறது. அதனால இப்ப பிரம்ம விஷயமான அவித்யைக்கு பிரம்மம் ஆசிரியம்தான். பிரம்ம விஷயமான அவித்யைக்கு ஏன்னா தன்னுடைய அவித்யினாலேயே தான் சம்சரிக்கிறது, சம்சாரத்தை அடைகிறதுன்னு சொன்னாக்க அப்ப பிரம்மத்துக்கு அவித்யை இருக்குன்னு அர்த்தம். இததான் விவரணக்காரர் என்ன பண்ணாருனாக்க பிரம்மாஜானவாதம், பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சு, பிரம்மந்தான் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் பிரகாஷாத்மயதி விவரணக்காரர். இது பிராச்சீன அத்வைதிகள், அவள்லாம் முக்கால்வாசி பரிணாம அத்வைதிகள் சொல்றா. அவர் யாருன்னா அதெல்லாம் பர்த்ரு பிரபஞ்சர் முதலானவா. அவளால அதை ஒத்துக்கவே இல்லை, அவளால அங்கீகரிக்க முடியல. ஏன்னா பிரம்மன்றது தோஷமற்றதுன்னு ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதி தோஷமற்றதுன்னு சொல்லும் பொழுது அது தோஷத்தோட கூடினது, அவித்யோட கூடினது அப்படின்னு சொன்னா அது தவறா போயிடுவேன். ஏன்னா தோஷமற்றதுன்ற வாக்கியத்துக்கு விரோதமா போயிடும். அதனால என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்க மாயா அவித்யா அப்படின்னு ரெண்டு பிரிச்சுட்டாகும். அதுல மாயை அப்படிங்கிறது பிரம்மத்துல இருக்கு, அவித்யை அப்படிங்கிறது ஜீவத்துல இருக்கு, ஜீவன் கிட்ட இருக்கு. பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மாயைங்கிறது ஒரு படி மேல, ஜீவன் கிட்ட இருக்கக்கூடிய அவித்யைங்கிறது 2 படி 3 படி 4 படி ரொம்ப குறைவு, குறைவான இடத்துலதான் இருக்கு. அதனால இந்த மாதிரி நாங்க பேதம் சொல்லிடுறோம். இது என்ன பண்றது அப்படின்னாக்கா ஒரு மாயாவி என்ன பண்றான், மாயாவி என்ன பண்ணுவான்னாக்க இதரால ஏமாற்றுவான். எதிர இருக்கிறவாட மேஜிக் பண்ற பாருங்க, மாயாஜாலம் இந்திரஜாலம் அப்படின்னு சொல்றோம். அது பண்ணச்சா அவன் என்ன பண்றான், இங்க இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறான். அதை பாக்குறவாள்னா ரசிச்சு நம்பி விடுறா, உண்மை அப்படின்னு நம்பிடுறாப்பா. அப்படி நம்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ என்ன பண்றா அப்படின்னா இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறா. அந்த மாதிரி இந்த பிரம்மம் என்ன பண்றதுன்னாக்கா மாயினால சேர்ந்து இருக்குதோ இல்லையோ,
அந்த மாயைங்கிறது தன்னை ஏமாத்துறதுக்கு இல்லை, ஒருத்தியார ஏமாத்துறதுக்கு தான். அது ஒருத்தியார ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாயைங்கிறது உபயோகமா இருக்கு. அது என்ன பண்றது அப்படின்னா, இவாளை எல்லாரையும் நம்ப வைக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை உண்மையா நினைக்க வைக்கிறது. உண்மையா நினைக்க வச்சதுன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? இந்த பிரம்மம் வந்து நம்மளை வந்து காமிச்சு கொடுத்துருக்கு, இந்த பிரபஞ்சத்தை உண்மையா நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுடுறா, அதை அனுபவிக்கிறா. அதனால என்னாச்சுன்னாக்கா பிரம்மத்துக்கு தோஷம் இல்லை, ஜீவன்களுக்கு தான் தோஷம் இருக்கு. அதனால பிரம்மத்துக்கிட்ட இருக்கிற மாயானது ஜீவன்களை மோகிக்க வைக்கிறது. ஜீவன்லாம் முக்தாளா இருக்கா, அஜ்ஞானிகளா இருக்கா. அதனால அவன் என்ன பண்றாக்கா, அவித்யைகளுக்கு ஆசிரியமா இருக்கா அவ அப்படின்னுட்டு அவளுடைய அபிப்பிராயமா இருக்கு. அப்படி பண்ணினதுனால ஜீவன்கள்லாம் அஜ்ஞானத்தினால மாட்டி முடிக்கிறான்னு ஆயிடுச்சு. அதனால பிரம்மத்துக்கு இருக்கிறது மாயை தான், ஜீவராசிகளுக்கு இருக்கிறது தான் அவித்யை. அதனால பிரம்மத்துக்கு தோஷம் இல்லை, ஜீவனுக்கு மட்டுமே தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றார். இத கிட்டத்தட்ட ஜீவாஜ்ஞானவாதம்னு சொல்லலாம். அத மாதிரி இருக்கு. அத சுவாமி வந்து ஒத்துக்கல. சுவாமி ஒத்துக்கல. இது எப்படி ஏன் ஒத்துக்கல அப்படின்னா, பாஷகார கண்ணனம் பண்ணதுதான் அது. ஆரம்பநாதிகரத்துல கண்ணனம் பண்றாரு. அவர் திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ மாயினால மோகிதாளா இருக்கா, மோகிக்கப்பட்டவாளாக ஜீவ வர்க்கங்கள்லாம் இருக்கு. அப்போ பிரம்ம என்ன பண்றது, தங்கிட்ட இருக்கிற மாயினால ஜீவன்களை மோகிக்க வைக்கிறது. அந்த ஜீவன்கள்லாம் மோகத்தை அடைஞ்சதுனால லோகத்துல சுகமோ துக்கமோ எதையோ பட்டு இருக்கு. இது விளையாட்டு. நாங்களும் அதுதானே சொல்றோம். நீங்க அத மாதிரி ஒத்துக்க போறீங்களா? அத மாதிரி நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா பாஷ்யகாரன் லோகவத்து லீலா கைவல்யம் சூத்திரார்த்தம் சாக்கிச்ச பிரயோஜன அதிகரணம் 2வது அத்தியாயம் 1 பாதம் 10வது அதிகரணம் கடைசி அதிகரணம். அதுல இந்த லோகவத்து லீலா கைவல்யம் ஸ்வயம் பிரயோஜன வியாபாரம் லீலா அப்படின்னு சாதிச்சிருக்க சிவபிரகாசிக்கல. அதனால தனக்கு பிரீதிக்கோசரம் பண்ணக்கூடிய வியாபாரம் அதுதான் இந்த லீலாங்கிறதுன்னு சொல்றாரு. அதாவது சிலதெல்லாம் பண்றது கஷ்டமா இருக்கும், பலன் ஆனந்தமா இருக்கும். ஆனால் இங்க விளையாடுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதனால வர்றது ஒரு சந்தோஷமே லீலை, விளையாடுறதே சந்தோஷம். அதனால இததான் சூத்திரகாரர் சாதிச்சிருக்கார். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சூத்திரகாரர் சாதிச்சிருக்க. அத பாஷ்யகாரர் அற்புதமா விவரணம் பண்றிருக்க. சுகப்பிரகாசிகள் அவ்வளவு அழகா எழுதியிருக்கார். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதெல்லாம் இப்ப லீலா விளையாடணும், லீலா விளையாடுறதுன்னு அர்த்தம். பிரம்மம் இப்ப விளையாடுறது. ஆனா அப்ப பிரம்ம வந்து எதை பாக்குறது? இப்ப சொல்லுங்க, பிரம்மனை எதை ஜீவராசிகளை பாக்குறதுன்னு சொல்லணும். ஜீவராசிகள் எல்லாம் உண்மையா இருக்காளா அல்லது பொய்யா இருக்காளான்னு சொல்லுங்க. உங்க பட்சத்துல பொய்யா உண்மையா? நீங்க பொய்ன்னு சொன்னாக்கா மாட்டுப்பீங்க, உண்மைன்னு சொன்னாக்கா அதுலயும் மாட்டுருவீங்க. என்ன மாட்டுப்பீங்க அப்படின்னாக்கா, இது பொய்யா பாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிரம்ம வந்து இதெல்லாம் பொய்யாதான் தெரிஞ்சுட்டு இருக்குது, பொய்யாதான் இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுட்டு இருக்கு, ஜீவராசிகளை தெரிஞ்சுட்டு இருக்குது பிரம்மம். அப்ப தெரிஞ்சுன்றதுனாக்கா பிரம்மத்துக்கே தெரிஞ்சு போயிடுது இதெல்லாம் பொய் அப்படின்னு. இது பொய்ன்னு தெரிஞ்சுருச்சுனாக்கா பொய்யானவா கிட்ட யாராவது விளையாடுவாளா? நான் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன், கண்ணாடியில என் முகம் தெரிகிறது பிரதிபிம்பம். என்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்துட்டு நான் அதுகிட்டே விளையாண்டு இருக்க முடியுமா? நான் அதுகிட்டே பேச முடியுமா? என்ன பிரயோஜனம்? அத மாதிரி இந்த பிரம்மமானது இது அத்தனையும் பொய் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா பிரம்மத்துக்கு யாரோடையுமே விளையாட முடியாது.
யாருகிட்ட இந்த மாயையை காமிக்கும்? யார மோகிக்கும் பிரம்மம்? அதுதான் தெரிஞ்சிருக்குதே, எல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுருக்குனாக்கா அது எப்படி மோகிக்கும்? யாரு மோகிக்கும்? அதுக்குதான் தெரியுதே. அதனால அதுவும் வராது. இல்ல இது பொய்ன்னு பிரம்மத்துக்கு தெரியல அப்படின்னு சொல்றியா? பொய்ன்னு தெரியல, அது பொய் தான், ஆனால் அது பொய்ன்னு தெரியல அப்படின்னு சொல்றியா? அப்போ பிரம்மத்துக்கே மாய இருக்கு, அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க தான் சொல்லிருக்கீங்க பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா அப்படின்னு. இப்ப பொய்யான வஸ்துவ பொய்ன்னு அது தெரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டாக்க அப்போ அந்த பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இருக்கு. அப்படின்னா மாயைங்கிறது அஜ்ஞானம் தான் அப்படின்னு ஆயிடுமே. அதனால இப்ப இது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல லோகத்துல எப்படி இருக்குன்னாக்கா, மாயாஜாலம் காமிக்கிறான் ஒருத்தன், இந்திரஜாலம் மேஜிக் காமிக்கிற சமயத்துல அவனுக்கு தெரியும் இது அத்தனையும் பொய், இது அத்தனையும் பொய்ன்னு அவனுக்கு தெரியுது. நமக்கு தான் தெரியாது. நமக்கு தெரியாமல் நம்மளை ஏமாத்தின்னு இருக்கான். எல்லாம் உண்மையா இருக்க மாதிரி காமிக்கிறான், நம்ம மோகிச்சு போயிடணும். அது அப்படிதான் நடக்கிறது. இப்ப பிரம்மை எப்படி பாக்குறது சொல்லு நீ? அது தெரிஞ்சு பொய்ன்னு தெரிஞ்சுருச்சுன்னா அதால காமிக்கவே முடியாது, மோகிக்கவே முடியாது. எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுட்ட உடனே எந்த புத்திபூர்வகாரியாவது இத மாதிரி பொய்யான உங்களை ஏமாத்துறேன் நானு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது முடியாது. இல்ல பொய்ன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டா பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லது பிரம்மம் இது அத்தனையும் சத்தியம்னு நினைச்சிட்டு இருக்குதா? அப்படி சொன்னான்னாக்க பிரம்மமும் சத்தியம், இவைகளும் சத்தியம், அத்வைத மதமே போயிடும். அத்வைதம் ஒண்ணுமே இல்லாது தானே, துவைதமே கிடையாது அதுதானே. இப்ப அத்வைதம் தானே இருக்கு. அத்வைதம் சொல்ல வேண்டியவை நீ துவைதத்தை சொல்லிட்டீங்களே, அதனால அதுவும் உங்களுக்கு வராது. அதனால தான் தெரிஞ்சுண்டு பொத்தியாருக்கு காமிக்கணும். இங்க பிரம்ம தானே பொய்யான விஷயத்தை பார்க்கறது. அதனால பொய்யான விஷயத்தை அது பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்லவே இல்லையே, இல்லாத எப்படி அதை பார்த்தது பிரம்மம்? இல்லாத ஒண்ணத்தை எப்படி பிரம்மம் பார்த்தது? இல்லாத ஒண்ணு பார்க்க முடியாது, ஆனா பிரம்மம் பார்த்திருக்கு. அப்படியானா எதனால பார்த்தது? மாயையினால பார்த்ததுன்னு சொல்லுவோம். மாயையினால பார்த்ததுன்னு சொன்னாக்கா அப்போ பிரம்மத்துக்கு அவித்யை இருக்குன்னு தான் அர்த்தமே தவிர்த்து பிரம்மத்துக்கு தோஷமற்ற மாயை தான் இருக்கு, ஒருத்தியார மோகிக்கிறதுக்கு ஒன்றிதான் இருக்குன்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால நீ இந்த மாதிரி மாயை அப்படின்னு கல்பிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குதே, அது வியர்த்தமாச்சே, பிரயோஜனமே கிடையாது. அது சொல்றதுனால என்ன இருக்கு? இல்ல நாங்க அப்படி சொல்லல, ஜீவன்கள் அத்தனையுமே பிராந்தாடா இருக்கா, அவளுக்குதான் அஜ்ஞானம் அதிகம் இருக்கு. பிரம்மத்துக்கு பிராந்தி கிடையாது, அஜ்ஞானம் கிடையாது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார். என்ன பண்றான், அவனுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சந்திரன் ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு தெரியும். சந்திரன் ஒண்ணுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கண்ணை ஏதோ ஏடாரமா பார்த்துட்டோம் பண்ணிட்டோம், அதனால அப்படி பார்த்தாக்கா ரெண்டு சந்திரன் தெரியாது. எனக்கு வசுதாக தெரியும் சந்திரன் ஒண்ணுதான். இப்போ கையை இத மாதிரி பண்ணி விரட வச்சு கண்ணை ஏடாடமா நிமிண்டி வச்சோம்னாக்கா அப்போ ரெண்டு சந்திரன் அப்படின்னு த்விசந்திர ஞானம் வருது. வசுதாக ஏகச்சந்திரஹ அப்படின்னு எனக்கு ஞானம் இருக்கு. இருந்தாலும் கூட விரல வச்சுட்டு இது பண்றதுனால எனக்கு என்ன ஆயிடுதுன்னாக்கா துவ சந்திரவ் அப்படின்னு ஞானம் வருது. அந்த சமயத்துல ஒரு பயம் வருது. ஆனா எனக்கு தான் தெரியுமே ஒரு சந்திரன் தான், ஏதோ கண்ணுல ஏதோ தோஷம் இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் அதனால பொய்யாதான் இதை நான் பாக்குறேன். ரெண்டு சந்திரன் அப்படின்ற எனக்கு ஞானம் வருது இருக்குதே, அது கூட பொய்யானதுதான். எனக்கு தெரியும் ஒரு சந்திரன் தான்றது, ஆனா ரெண்டு சந்திரன் எனக்கு தெரியுது எப்படி? என் கண்ணுல இருக்கிற தோஷத்தினால. அப்ப நான் ரெண்டா பாக்கச்சே கூட
எனக்கு பிராந்தி வராது. ரெண்டா தெரியறது, எனக்கு ஒரு சந்திரன் தான் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஏதோ தோஷத்தினாலதான் அப்படி தெரியறது அப்படின்னு எனக்கு வசதாக ஞானம் வருமோ இல்லையோ. அந்த மாதிரிதான் பிரம்மத்துக்கு தெரியும் இந்த பிரபஞ்சமே பொய் அப்படின்னு தெரியும். ஆனால் பொய்ன்னு தெரிஞ்சுட்டா கூட மாயைங்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தை அது பொய்யாவே பார்க்கறது. எப்படி ரெண்டு சந்திரன் அப்படின்றது பொய்யானதுதான் நம்ம பார்க்கிறோமோ, தெரிஞ்சுட்டே பார்க்கிறோம். ஒரே சந்திரன் தான் தெரிஞ்சுட்டோம், ஏதோ தோட்டத்தினால ரெண்டு சந்திரன் பார்க்கிறோம். அந்த மாதிரி இந்த பிரம்மன் கூட இந்த பிரபஞ்சத்தை இல்லைன்னு தெரியும், அதுக்கு பொய்யான பிரபஞ்சத்தை கூட பொய்யாகவா இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. அதுதான் தரிசனம் பிரம்மத்துக்கு. ஜீவனுக்கு அப்படி இல்லை. ஜீவன் என்ன பண்றான்னா இந்த ஜெகத்தே சத்தியமா இருக்குது அப்படின்னு பார்க்கறான். அதுதான் அவனுடைய அவித்யை. பிரம்மத்துக்கு அப்படி இல்லை. அதனால இந்த பேதம் இருக்குது. அதனால இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வேற மாதிரி இருக்கு. அதனால பிரம்மத்துக்கு அவித்யை இல்லை, மாயைதான் இருக்கு. அதனால அதை கொண்டு அவன் பிரம்ம பார்க்கறது, அது மோகிக்க வைக்கிறது. அதுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் பொய் தான், பொய்ன்னு தெரிஞ்சுட்டே அது பார்க்கறது. அதுக்குதான் உதாரணம் ரெண்டு சந்திரன் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். அதனால மாயை இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இல்லை. வேற என்ன இருக்குன்னாக்கா பிரம்மத்துக்கு மாயை ஒண்டிதான் இருக்கு. ஜீவனுக்கு தான் அஜ்ஞானம், பிரபஞ்சத்தை உண்மையாவே பார்க்கறான் அப்படின்னு அவா சொல்ற. அப்படி சொன்னியானாக்கா சரி, நீ சொல்றதை நாங்க ஒத்துக்குவோம். அப்போ இது தோஷம் இல்லைன்னு நீ சொல்லணும். மாயைங்கிறது தோஷம் இல்லைன்னு சொல்லணும். தோஷம் இல்லைன்னு சொன்னாக்கா என்ன ஆகும்னா உன் பட்சத்துல விரோதம் வரும். என்ன விரோதம் வரும்? இந்த மாயையை போக்கடிக்கணும், இதை ஒழிக்கணும், அப்பதான் நமக்கு தத்துவ ஞானம் வரும் தானே பிரவൃத்தி. இப்போ அது பண்ணவே கூடாது, அதுக்கோசரம் பிரவர்த்திக்கவே கூடாது. ஆனா லோகத்துல அப்படித்தானே பிரவர்த்திச்சுட்டு இருக்கோம். மாயையோ அஜ்ஞானமோ எதுவா இருந்தாலும் அது போயிடணும், அது போனாதான் நமக்கு நல்ல ஞானம் வரும் அப்படின்னு நம்ம பிரவர்த்திக்கிறோமா இல்லையா? அது பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், இப்ப பிரம்மம் ஏற்கனவே சொன்னோம், பிரம்மம் அப்படின்றது சத்தியமானது. ஆனால் ஜீவராசிகள் அனைத்துமே பொய்யானவைகள். பொய்யானவைகளா போயிடுவேன், பிரம்மன் தானே ஜீவன். இப்ப யாருக்கு அவித்யை, யாருக்கு மாயை? அதை நீ தெளிவா சொல்லு. இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால உபனிஷத் வாக்கியம் ஒண்ணு சொல்லிச்சு, பூயசாந்தே விஸ்வமாயா நிவர்த்தி அப்படின்றது ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. அந்தே கடைசியில விஸ்வ மாயா நிவர்த்தி, இந்த பிரபஞ்சத்தினுடைய மாயை இருக்கே அது நிவர்த்தி ஆயிடும், போயிடும். அதனால விஸ்வமாயான பிரபஞ்சம் அல்லது விஸ்வமாயான அனைத்து மாயைகள், அனைத்து மாயைகளும் அனைத்து விதமான மாயைகளுக்கும் நிவர்த்தி வந்துடும் அப்படின்னு ஸ்ருதியே சொல்லிடுத்தே, ஸ்ருதியே சொல்லிடுத்து. அப்போ நீ மாயைங்கிறது தோஷம் இல்லை, பிரம்மம் இன்னொன்னத்தை மோகிக்க வைக்கிறதுக்கோசரம் மாயையை உபயோகப்படுத்துறது. பிரம்மத்துக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தானே நீ சொன்னேன். அப்படி நீ சொன்னையானேக்க அதுக்கு விரோதமா போயிட்டு அந்த மாயை போகக்கூடாது, அந்த மாயை அப்படியே இருக்கக்கூடாது. அவன் விளையாட்டுக்கு தான் இது பண்ணிருக்கான். எங்க சித்தாந்தத்தை கேட்டாலும் நாங்க சொல்லிடுவோம், மாயைன்னா பகவானுடைய சத்த சங்கல்பம், அந்த சங்கல்பத்தை கொண்டு அவன் பிரபஞ்சத்துல விளையாடிட்டு இருக்கான். அதனால தோஷம் இல்லைன்னு எங்க சித்தாந்தத்துக்கு வரும். உங்க சித்தாந்தத்துக்கு அது மாதிரி வராது, உங்க சித்தாந்தத்துக்கு அப்படி வராது. எங்க சித்தாந்தத்துக்கு சரியா போயிடும், உங்க சித்தாந்தத்துக்கு அது வரவே வராது. அதனால அந்த விஸ்வ மாயானுவர்த்தியும் ஸ்பஷ்டமாகவே சொல்றது. இல்ல நாங்க உதாரணம் ஒண்ணு காமிச்சோமே, ரெண்டு சந்திரன், ஒரு சந்திரன் எனக்கு தெரிஞ்சா கூட ரெண்டு சந்திரனா தெரியறதுன்றது பொய்ன்னு நான் தெரிஞ்சுட்டே பாக்குறது இல்லையா? அத மாதிரி இதுவும் அப்படின்னு சொன்னாக்கா வாஸ்தவம் தான். உனக்கு ஒரு சந்திரன் தான் தெரியும், ஆனால் ரெண்டு சந்திரனா பாக்குறதுன்றது பொய்ன்னு தெரியும்ன்ற ஒத்துக்கிறோம். ஆனால் அங்க கூட பாரு,
தோஷம் ஒண்ணு இருக்குது. விரல்னால நீ கண்ணை வந்து இது பண்ணிடுற, கண்ணெல்லாம் நிமிட்டிக்க மட்டும் விட்டோம்னாதான் நமக்கு 2 சந்திரன் அப்படின்னு தெரியுது. அது மாதிரி இப்படி இப்படி பார்த்தோம்னாக்கா 2 சந்திரன் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, அது அது கூட எப்படி தெரிகிறது? அது தோஷம். அது இல்லாத ஒண்ணுத்த இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஒரு சந்திரன் தான், 2 சந்திரன் இல்ல, ஆனா 2 சந்திரனாக நமக்கு காமிக்கிறது. அது இல்லாத ஒண்ணத்தை காமிக்கிறது தான் அவித்யை. அதுதான தோஷம் நீ சொல்லியிருக்க. நமக்கு தெரியாத ஒண்ணத்தை, இல்லாத ஒண்ணத்தை இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறது. இப்ப பிரம்மத்துக்கே இல்லாத ஒரு பிரபஞ்சத்தை, ஜீவராசிகளை காமிக்கிறது மாயை. அப்படி காமிச்சதுன்னா அது தோஷம் தாங்க. அது அப்ப தோஷம் இருந்துச்சுனாக்கா நிரவத்தியம், பிரம்மமானது நிரவத்தியம், தோஷமற்றது அப்படின்றது சித்திக்காதே. அப்படின்றது சித்திக்காது. அதனால நீ அதுக்கும் பதில் உன்னால சொல்ல முடியாது. அதனால இதுவும் ஒரு தோஷம்தான் இது. அதனால மாயை கூட அவித்தியமான ஜெகத்தை காமிக்கிறது, இல்லாத ஒரு பிரபஞ்சத்தை காமிக்கிறது. அதுக்கு மாயைங்கிறது ஹேத்துவா இருக்கு. அதனால பிரம்ம என்ன எப்படி சொல்ற, பரம புருஷார்த்தம் என்ன சொல்றக்க அப்படின்னாக்கா, தன்னை தவிர்த்து மீதி எல்லா விஷயமும் நிவர்த்தி ஆயிடணும். தன்னை தவிர்த்து, பிரம்மத்தை தவிர்த்து எல்லாம் ஒழிஞ்சு போயிடணும், நிவர்த்தி ஆயிடணும். அதுதான் பரம புருஷார்த்தம் அப்படின்னு நீயே ஒத்துருக்கியே அப்படின்னு சொன்னதுனால, அப்ப பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய மாயா சம்பந்தம் இருக்க பாருங்க, அதுவும் தோஷம்தான். அதுவும் தோஷம்தான் வந்ததுனால திருப்பதி எங்க வரும் அது அப்படின்னா, இதுலயே வந்துட்டு தோஷத்திலேயே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. தோஷத்தையே வந்துடுச்சுனாக்கா நீ வந்து திருப்பி திருப்பி எவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த மாயையும் பிரம்மம் போக்கடிக்கணும், மாயையும் ஒழிக்கணும் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டாக்க, பிரம்மத்துக்கு மாயை இருக்கு, அது இன்னொருத்தர் மோகிக்க உபயோகப்படும், தன்னை மோகிச்சிக்காதது அப்படின்னு சொல்றதே தோஷமா போயிடுத்தது. அப்படியே தோஷமா போயிடுத்தது. அதனால நீங்க அந்த மாயின்னு ஒண்ணு கற்பிக்கிறதும் வியர்த்தமா போயிடுவீங்க. வியர்த்தமா போயிட்டதுனால நீங்க சொன்னீங்களே, அவித்யா பிரம்ம சம்சரதி வித்யா முச்சதே அப்படின்லாம் சொன்னீங்க. அது இது அந்த பட்சமே இப்ப போயிடுச்சு. பிரம்மத்துக்கு மாயை இருக்கு, அவித்யா இருக்கு. எதை சொன்னோம்? அவித்யா வராதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீ வந்து பர்திரு பிரபஞ்சர் என்ன பண்ணாருனாக்கா, மாயின் தான் இருக்குது, அவித்யை இல்ல, அதனால பிரம்மமானது தோஷமற்றது அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க. பர்திரு பிரபஞ்சர் சொன்னது பரிணாம அத்வைதிகள் சங்கராச்சாரி முன்னாடி இருந்தவர். அதுவே தவறா போயிடுச்சு இப்போ. அதனால இப்ப நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னொரு விஷயம், அவித்யான்னு ஒண்ணு இருக்குது. அவித்யான்னு என்ன அர்த்தம்? வித்யை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் கொத்திமலம் சுவாமி சாதிக்கிறார். அதிதி அசுரன் அப்படின்னு சொல்றோம். அதித்தின்னா என்ன அர்த்தம்? காஷ்யப மகரிஷிக்கு காஷ்யப பிரஜாபதிக்கு 2 தேவிகள். ஒத்திக்கு பேரு அதித்தியின் பேரு, இன்னொருத்துக்கு திதியின் பேரு. திதி இல்லாதவள் அதித்தி. அதித்திக்கு பிறந்தவாள்னா தேவதைகள், திதிக்கு பிறந்தவாள்னா தைத்தியாள் அப்படின்னு சொல்றோம். இப்போ திதி அதுக்கு எதிர்ப்பதம் அதித்தி. ஆனா அந்த அதித்திங்கிறது என்னது அப்படின்னாக்கா இல்லாதது இல்லை, திதி இல்லாதது இல்லை, இன்மை கிடையாது. அதுவும் ஒரு వ్యక్తి தானே, அதுவும் ஒரு వ్యక్తి தான். அது மாதிரிதான் சுரர்கள் அசுரர்கள். சுரன் அப்படின்னாக்கா தேவதைகள்னு அர்த்தம். அசுராள்னாக்க தேவதைக்கு எதிர்த்தட்டுல நிக்கிறவான்னு அர்த்தம். அவளும் யாரு? அவளும் வந்து இவ்வாதானே, ஒரு பாவரூபமா தான் இருக்கா, ஒரு வஸ்துவா தான் இருக்காவா. அவள் அபாவம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இவா வந்து சொல்றாவா. இது பிராச்சீன அத்வைதிகள் இது மாதிரி சொல்லிட்டு போறாவா. அது மாதிரிதான் அவித்யா பதம். அவித்யை அப்படின்னாக்கா வித்யைக்கு எதிர்த்தட்டுல இருக்கக்கூடியது அப்படின்னு அவா சொல்றா. அதனால பாவாத்மகம் தான் அது அப்படின்னு அவா சொல்றா.
அதுக்கெல்லாம் தான் இவ்வளவு தூரம் சொல்ற. அது ஒண்ணும் தவறுதான் அது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அதை சொல்றோம். இந்த இடத்துல நீ அசுரர் சுரர் திதி அதிதி இத மாதிரி இடத்துல உதாரணம் காமிக்க போட்ட. ஆனால் அதுவே சரியா இருக்குமா? அது ஏன்னா அந்த விஷயம் வேற. இந்த இடத்துல அப்படி இல்லையே. நாங்க கூட சொல்றோம் அவித்யினாக்கா கர்மா, வித்யை அப்படின்னாக்கா ஞான யோகம், அவித்யின்னா கர்ம யோகம் அப்படி சொல்றோம். அதெல்லாம் நீ ஒத்துக்கிறியா? அதெல்லாம் நீ ஒத்துக்கலையே. நீ கல்பிக்கிற ஒரு அவித்யன்றது ஜீவனுக்கு, மாயன்றது பிரம்மத்துக்கு, அத மாதிரி கல்பிக்கிற. இப்படி கல்பிச்சனாக்கா அதுதான் தோஷம் நாங்க சொல்றோம். அதனால இந்த வாக்கியங்கள்லாம் தவறு. அது நீங்க சொல்றது, அது நீங்க சொல்றது தவறு. அது ஆகவே பிரம்மமானது மாயையினால அது பிரகாசிக்கிறது, ஜீவராசிகளோ அவித்யினால அவைகள் இருக்கு அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அந்த பட்சமும் சரி என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய இத சேர்த்து அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். நிர்தோஷ ஸ்ருத்யபாத பிரணயபிஹி உதிதஹ பிரம்ம ஜீவானுபந்தி மாயா அவித்யா விபாகோபி அபல இஹ பரோன்மோகனார்த்தா ஹி மாயா மித்யார்த்தான் தர்சயித்வா விஹரணமபி தைஹி தாத்ருஷம் பாவயந்தி மாயைவ ஸ்யாத் அவித்யா நகதம் இதரதா ஸ்யாதனுச்சேதனீயா அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இது அவ பர்திரு பிரபஞ்சர் சொன்ன பட்சத்தை இங்க சொல்றதுக்கோசரம் வருது. இது நிர்தோஷ ஸ்ருதி அபாத பிரணயிபி. நிர்தோஷ நிரவத்தியம் இத மாதிரி நிஷ்கலம் நிஷ்டயம் சாந்தம் நிரவத்தியம்லாம் இருக்க வச்சனம். அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்துக்கு தோஷமற்ற தன்மையை சொல்றது. அதுக்கு அந்த ஸ்ருதி நிர்தோஷ தோஷமற்ற பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி வேத வாக்கியம், அதுக்கு அபாத பிரணயபி பாதம் வரக்கூடாது. இப்போ இவ பிரம்மாஜானவாதம் சொன்னான்னாக்கா பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துருச்சு, அப்போ நிரவத்தியன்ற வாக்கியத்துக்கு ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும் அப்படின்னு தானே நமக்கு கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதற்கு பாதம் வராம இருக்கணும். பிரணயபிகி அது ஆசைப்படுறா, அவ ஆசைப்படுறா, அபாதத்துல அவளுக்கு இஷ்டம், அதுல விசுவாசம் அவளுக்கு. பிரணயபிகி அதுல விசுவாசமா இருக்கா. அதுக்கோசரம் அவன் என்ன பண்றான்னாக்கா எப்படி பாதம் வராதோ, நிரவத்தியம்ன்றதுக்கு பாதம் எப்படி வராதோ அத மாதிரி பாதம் வராத மாதிரி நிர்வாகம் பண்றா. அது என்ன பண்ணினா அப்படின்னா கைஸ்திது உதித்தக சில பேரால சொல்லப்படுறது என்னது பிரம்ம ஜீவானுபந்தி அப்படின்னு. பிரம்மத்துக்கு சம்பந்தப்பட்டது ஒண்ணும், ஜீவராசிகளுக்கு சம்பந்தப்பட்டது இன்னொன்னு. என்னது அப்படின்னா பிரம்ம ஜீவானுபந்தியா இருக்கிறது மாயா, ஜீவானுபந்தி ஜீவ சம்பந்தம் ஜீவனுக்கு ஏற்பட்டது அது அவித்யா அப்படின்னுட்டு. இது இந்த மாதிரி மாயா அவித்யா விபாகோபி, மாயை அவித்யை அப்படிங்கிற விபாகம் கூட அபலஹ வியர்த்தம், பலனே இல்லை இருக்கு, அதுக்கு பலனே கிடையாது. ஏன் ஏன் தெரியுமா? மாயா பரோன்மோகனார்த்தா இதரால வியாமோகிக்கணும், அதுக்கோசம் தான் அது இருக்குது. அது அப்படின்னு இந்த சாஸ்திரத்துல இப்படி இருக்குது அப்படின்னு நீ சொல்லணும். நீ சொன்னையானாக்க அதுல விரோதம்னா வருது. என்னென்ன விரோதம் வருது அப்படின்னா ஒத்தியாருக்கு மோகத்தை உண்டு பண்றது தானே மாயைன்னு நீ சொன்ன. அப்ப ஜீவன்களை மோகிக்கிறது,
ஜீவன்கள்லாம் அஜ்ஞானத்தினால இந்த மாதிரி இது பண்ற அப்படின்னு நீ சொன்ன. அதற்கு பதில் என்னன்னா மித்யார்த்தான், மித்யாபூதமா மித்திகளா இருக்கக்கூடிய வஸ்துக்களை தரிசயித்வா, பொய்யான வஸ்துக்களை பொய்யான ஜீவராசிகளுக்கு உண்மையான பிரம்மமானது காமிச்சு கொடுக்கறதுன்னு நீ சொல்லணும். அந்த மாதிரி காமிச்சு கொடுக்கறதுன்னு சொன்னா நித்யார்த்தான் தரிசயித்வா, பொய்யான விஷயங்களை காமிச்சு கொடுத்து யாருக்கு? ஜீவன்களுக்கு. தைஹி, அந்த ஜீவன்கள் ஜீவன்கள் எப்படிப்பட்டவா? பொய்யானதை பார்க்கிறா அப்படின்னு அர்த்தம். அவளோட கூட தாதிருஷம் அந்த மாதிரி, என்ன மாதிரி? லீலா விஹரணம், விஹரணம் லீலா, பொய்யான விளையாட்டு அது. இப்ப என்ன எடுத்து, ஜீவன்களும் பொய், இதுவும் பொய், இந்த பிரபஞ்சமும் பொய், ஜீவன்களும் பொய், பொய்யா ஜீவன்களோட விளையாடுறதுன்றது கூட பொய் தானே, எல்லாம் பொய் தானே. அது இது சொல்லுவா ஒரு ஸ்லோகம், வாஜிதார்த்த சாப்த பதத்துக்கு உதாரணம் சொல்லுவா. மிருகதஷ்ணாம்பதி ஸ்நாதः கபுஷ்பகிருதசேகரः ஏஷ விந்தியாசுதோ யாதி சசசிருங்கதனுத்தரः. ஏற்கனவே வந்திருக்கு. ஒருத்தன் ஒரு மலடிக்கு பிறந்தவனா, எல்லாம் அசம்பாவிதங்கள். மலடிக்கு பிறந்தவன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணா, காணல் நீர்ல தீர்த்தம் ஆடினான். ஆகாச புஷ்பத்தை தலைக்கு அலங்காரமா வச்சுட்டான். அவனுக்கு தனுசு வேணும். அந்த தனுசு என்ன தெரியுமா அப்படின்னாக்க, சசசிருங்கம் முயல் இருக்கே, முயலனுடைய கொம்புனால பண்ணப்பட்ட தனுசு வில்லு, அதை எடுத்துட்டு வரான் அப்படின்னு. அத மாதிரி எல்லாமே அசம்பாவிதங்கள். இப்போ உன் பட்சத்துலயும் இத மாதிரிதான் இருக்கு, எல்லாமே அசம்பாவிதங்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சமும் பொய், ஜீவராசிகளும் பொய், அவாகிட்ட பொய்யான பிரபஞ்சத்தை காமிச்சு விளையாடுறதுன்றதும் பொய் தானே, பொய்யாதானே இருக்குது. அதனால இது எப்படி வரும்? சாதிருஷம் பொய்யான விஹரணம் அப்படி, விஹரணம்னா லீலை, லீலை கூட பாவயந்தி, பிரம்மத்துக்கு காமிச்சு கொடுக்கிறது, பிரம்மத்துக்கு இதெல்லாம் அனுபவிக்க வைக்கிறது இல்லையா, பாவயந்தி அவித்யா, அந்த அவித்யானது மாயைவசியா. அப்போ மாயன்றதும் சரி அவித்யன்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏற்கனவே ஒண்ணு சொன்னோம், இல்லாததை எப்படி பார்க்க முடியும்? இல்லாததை பார்க்கறதுன்றது நீ திசந்திரஜானத்துக்கு உதாரணம் சொன்ன. கண்ணு தோஷம், ஆனால் சந்திரன் ஒண்ணுதான் தெரிஞ்சுட்டா கூட, ஏதோ கையால விரலால ஏதோ பண்ணினாக்கா ரெண்டு தெரியுது, அவனுக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்சா கூட ரெண்டுன்னு பார்க்கறான், அது தோஷம்தான். அவனுக்கு பொய்ன்னு தெரிஞ்சுட்டே பார்க்கறானே, அதவா இருந்து ஒத்து வா, இவனுக்கே வா நீயும். அப்போ அந்த தோஷம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த விரலால இத மாதிரி பண்ணாதான் அது தெரியுது. அப்ப மாயை கூட அப்படிதான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை பார்க்க வைக்கிறது மாயை. அப்ப அதுதான் தோஷம்தான். நீ தோஷமற்றவன் பரமாத்மா அப்படின்னு சாதிக்கிறதுக்கு வந்துட்டு, தோஷத்தோட கூறினது பரமாத்மா நீங்க கொண்டு வந்துட்ட. அதனால அவித்யா மாயைவசியா கதம் நஸ்யா, அதெல்லாம் சொல்ல முடியுமா உன்னால? அதுவும் விரோதமா போயிடுவது. அதனால இல்ல இல்ல, நாங்க ஏகச்சந்திரஹா திச்சந்திரவ் கௌச்சந்திரவ் அப்படின்றதுலாம் நாங்க சொன்னோமா இல்லையா? அத மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னா, இதரதா இந்த மாதிரி தோஷம் இருக்கு. ஒரு சந்திரன் தெரிஞ்சுட்டோம், ரெண்டு சந்திரனா பாக்குறது அப்படின்றதெல்லாம் இருக்குன்னு சொன்னா, அந்த மாயையானது அனுச்சேதனீயா சியாத் அப்படின்னா தோஷமே இல்லாததுன்னு நீ சொன்னையானாக்கா, அந்த மாயைக்கு தோஷம் கிடையாது, அது நல்லதுதான். அதனால பிரம்மத்துக்கு தோஷம் இல்லைன்னா அந்த மாயையை போகடிக்க கூடாது, அதுக்கு பிரயத்தனமே பண்ணக்கூடாது. ஆனா அனுச்சேதனியா, உச்சேதனாக்க நிவர்த்திக்கிறது, தள்ளுறதுன்னு அர்த்தம். அனுச்சேதனியானாக்க தள்ளவே கூடாதுன்னு அர்த்தம். அது அப்படியே இருக்குன்னு அர்த்தம் வச்சுக்கணும், இருக்கணும். ஏன்னா தோஷமற்றது இல்லையா பிரம்மம், மாயின்றது தோஷம் இல்லாதது தானே அப்படின்னு நீ சொல்லணும். ஆனால் ஸ்ருதி எப்படி தெரியுமா இருக்கு? உனக்கு விரோதமா இருக்கு.
பூயஸ்டாந்தே விஸ்வமாயா நிவர்த்தி. பூயாக திரும்பவும் அந்தே முடிவுல விஸ்வமாயா நிவர்த்தி, அனைத்து மாயைகளுக்கும் நிவர்த்தி தான், எல்லாம் போயிடுறது அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால நீ எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டாலும் ஒன் சித்தாந்தத்துல இந்த மாயை அவித்தியைங்கிறத பிரம்மத்துக்கு கல்பிக்க முடியாது. நீ சொல்ற மாயை, நீ சொல்ற அவித்தியை, நாங்க சொல்ற மாயைன்றது திவ்யமான சங்கல்பம், பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியகரமான சங்கல்பம். போன ஸ்லோகத்திலேயே சொன்னோம், அது எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடும். ஆனால் உங்க சித்தாந்தத்துல அது அனைத்து விதத்தினாலேயே விரோதம் தான் வரும். நீ பவரூப ஜானத்தை கல்பிக்க பார்த்தா அதையும் கண்டனம் பண்ணிட்டோம். இப்ப அத மாதிரி இந்த பிரம்மத்துக்கு இதெல்லாம் எது வருது அப்படின்னு சொல்றது இருக்கே, அதுவும் வராது. மாயா இந்த பர்திரு பிரபஞ்சர்லாம் சொன்னார் அப்படின்னு யாரு சொன்னா என்ன, அவ பரிணாம அத்வைதிகளா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? நீ அந்ததோகத்வா எல்லாம் பொய்யன்னு முடிக்க போறீங்க. எவ்வளவு நீங்க சொன்னா கூட எல்லாம் பொய்யன்னு முடிக்கிறதுனால உங்க சித்தாந்தத்தை நாங்க எப்படி ஏத்துப்போம்? எங்களுக்கு சர்வாத்தனா அது விருத்தம் தான். அதனால அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்ருதி விரோத்தம். நாங்க என்னவோ நீ சொல்றதெல்லாம் கண்டிக்கணும்னு நாங்க பிரவர்த்திக்கல. நாங்க சொல்றது என்னன்னாக்கா, பிரமாணம் என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சொல்லணும். பிரமாணம்ன்றது வேதம், அந்த வேதமானது இத மாதிரி சொல்லியிருக்கு. அதனால ஸ்ருதி பிரமாணம் என்ன சொல்றதோ அதன்படியா நான் நடந்துக்கணும். ஸ்ருதி பிரமாணம் சொல்றது அது. அந்த மாதிரி ஸ்ருதிக்கு அனுகுணமான தர்க்கங்கள் ஏற்கனவே சொன்னோம். ஆர்ஷம் தர்மோபதேசம் சே வேதசாஸ்திர அபிரோதினா யா தர்க்கேன அனுசந்தத்தை சதர்மம் வேத நேதரா அப்படின்னு மனு சொல்றாரு. அதனால ரிஷிகள் வச்சனமோ அல்லது வேதத்துல இருக்கிறதோ இந்த எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத தர்க்கத்தினால யாரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறானோ, அனுசந்தானம் பண்றானோ, ச தர்மம் வேத, அவனுக்குதான் தர்மமே தெரியும். இதராக இன்னொருத்தனுக்கு வராது. அது வெறும் வரட்டுவாதம் பேசுறா பாருங்க, அவனுக்கெல்லாம் அது வராது அப்படிங்கிறத இங்க சொல்லி அவ அத மாதிரி யுக்திகள் எல்லாம் சொல்றா. இதெல்லாம் பல்பயமான யுக்திகள், சரியான யுக்திகள் இல்லை அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கப்படுகிறது. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நிர்தோஷ ஸ்ருத்யபாத பிரணயபிஹி உதிதோ பிரம்ம ஜீவானுபந்தி மாயா வித்யா விபாகோபி அபலைஹ பரோன்மோகனார்த்தாஹி மாயா மித்யார்த்தான் தர்சயித்வா விஹரணமபி தைஹி தாத்ருஷம் பாவயந்தி மாயைவ ஸ்யாத வித்யா ந கதமிதரதா ஸ்யாதனுச்சேதனீயா. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.